எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட விமர்சகர் சிவபாலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நித்யானந்தா அவர்கள் இறந்து விட்டதாகவும் அது உண்மையா சார்? அது என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை சார் 200 வருஷம் நான் வாழ போகிறேன்லாம் சொன்னேன் சார். நித்யானந்தா இறந்தா நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற மாதிரி. நித்யானந்தா நான் பேரை சொன்னாலே பாதி பேருக்கு சிரிப்பு வரும், பாதி பேருக்கு சந்தோஷம் வரும் சார். இல்லை சார், அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டால் மோட்டிவேஷன் நிறையா இருக்கும் சார். அதைத்தான் சொல்கிறேன். சீரியஸாக சார். நாலாண்டு சோகத்தை இருந்துன்னு வச்சிங்களேன் சார். திருவண்ணாமலை மலையில் நான் பட்டாக்க அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா அம்போன்னு கிடந்தேன். அண்ணாச்சி பழக்காதையா அந்த மாதிரி பேசுனா பல பேருக்கு மோட்டிவேஷன் சார். அதெல்லாம் இல்லை, இன்னுமே ஒரு மோட்டிவேஷன் தான் சார். இப்போயே அவர் திரும்ப ஒரு அறிக்கை கொடுப்பாரு பாருங்க, என்னை யாராவது பேசுனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வாங்கி எடுத்து சாவீங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சிஸ்டர் பையன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த மாதிரி நித்யானந்தா இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜோக்ஸ் அப்பார்ட், நித்யானந்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது ஒரு வருட காலமாகவே ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்கு சார். உண்மையா சார்? இது தகவல் நிறைய நானும் கேள்விப்பட்டேன். அவர் ஸ்ரீலங்காவில் ஆமாம், அவர் ஸ்ரீலங்காவில் அந்த புத்த மடாதிபதிகள் சிலர் ஆதரவு கொடுக்குறதாவோ, அந்த கைலாசாவே அங்கே அந்த அந்தமான் ஸ்ரீலங்கா ஏதோ சம்மரல்ஸ் அந்த இடையில இருக்கிற ஒரு தீவு பகுதிக்குள்ளதாக இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் ஊடாடிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு விஷயம் சார். ஒருத்தவர் கைலாசாங்கிறது எங்கவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியன் சேட்டிலைட்னாலேயே இல்லை உலகத்தில் இருக்க சேட்டிலைட்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது இதெல்லாம் கிடையாது சரிங்களா. யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பியாண்ட் தி பாலிட்டிக்ஸ் நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது, ஏதோ ஒரு பணம் மணி சர்க்குலேஷன் தேவைப்படுது, அது ஏதோ ஒரு மூலமாக ஒன்று நடக்குது. அதுக்காக அந்த இடம் ஒரு இடமா அதை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நித்யானந்தாவுக்கு இப்போ உடம்பு நிலை சரியில்லை, அவர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே லைவாக வருது அப்படின்னா அதுக்கும் யாரோ ஒரு பெரிய ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், ஒரு சின்ன அரசாங்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றும் சப்போர்ட் பண்ணாமலாம் நடக்காது. இந்த இடத்துல இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை, முழுக்க உண்மை தான். அந்த மேக்ஸிமம் அவர் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தார். ஸோ அப்போ நியர்பையில் தான் அந்த ஒரு தீவு இருக்கும், அந்த ஐலாண்ட் இருக்கும். ஸ்ரீலங்கா எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஸ்ரீலங்கா இன்னும் சர்வைவ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது தானே. ஒரு பக்கம் சைனா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் சைனா எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்? சைனா முக்கியம் ஓரளவுக்கு தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுப்பானே அவனுக்குன்னா வேறு வேலை வெட்டி இல்லையா? உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது அந்த போர்ட்டு சி ரூட்டு எங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும்னு தான். அதே கண்ட்ரோலுக்கு வரலைன்னா நான் ஏன் தரணும் அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போது நித்யானந்தாவை அவங்க கண்டிப்பாக அரவணைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சொல்லக்கூடாது, நித்யானந்தா ஏற்ற இருக்கிற பக்தைகள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, பக்த சிரத்தைகள், இவங்க எல்லாருமே ஒரு ஆன்மீக துறவரம் இதில் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சியாக ஒன்று க்ரியேட் ஆச்சு. இவங்க இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பக்தைகள் இவங்களாம் எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைய நல்ல நல்ல சாமியார்கள் இருக்காங்க, நிறைய பேர் அந்த சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நித்திக்கு ஒரு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அது எப்படி வந்துச்சு? அதான் தெரியல சார். பேச்சு விஷயமா இல்லை முக வசியமா இல்லை என்ன வசியம் பண்ணாருன்னு தெரியல சார். நான் இதுக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நடிகர் ரஞ்சிதா ஒரு தடவை ஹியூமர் கிளப்பில் அங்கே அப்போ நம்ம அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே இருந்த ஒருத்தவங்க சொன்ன தகவல், ஹியூமர் கிளப்பில் ஒரு முக்கியமான நபர் அவர் போய் ஹியூமர் கிளப்னா வாரம் அந்த நகைச்சுவையாக ஒரு பட்டிமன்றம் மாதிரி பண்ணுவாங்க, எல்லோரும் வயிறு குலுங்கி சிரிச்சுட்டு போகிறதா அந்த ப்ரோக்ராமோட நோக்கம். இப்போது அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் அப்போ நடிகர் ரஞ்சிதாவுடைய அந்த கான்ட்ரவர்சி ஒன்று போய்கிட்டு இருந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு அவங்க நான் இனிமேல் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண டைம், வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண டைம். இப்போது சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னும் போது நடிகர் ரஞ்சிதாவை கூப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு போய், மேடம் இந்த மாதிரி ஹியூமர் கிளப்பு, ஸோ அங்கே ஆடியன்ஸ்லாம் வருவாங்க, நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரணும், உங்கள் லைஃப்பில் நடந்த சில நகைச்சுவையில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் சீஃப் கெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க சொல்லிட்டாங்களாம், சார் நான் முன்னாடி நடிகையாக இருந்தேன், இப்போது நான் துறவரமாகி ஒரு சாமியாராக மாறிட்டேன் சார், என்னால் இனிமேலாம் அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னால் வரவே முடியாது சார். ஐயோ மேடம், நீங்கள் அவ்வளோவளோ மெனக்கிட வேணாம், இப்போ நீங்கள் சொன்னது இதை சொன்னீங்கனாலே ஒரு பெரிய ஹியூமர் ஆயிரும் மேடம், அதனால் தயவுசெய்து அதுக்காகவாவது வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்குன்னா,
அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நித்யானந்த சுவாமிகள் வந்து பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதில் வல்லவர். ஒரு குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான பெண்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்கள சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அது ஒரு வசியம். ஸோ இந்த விஷயத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இப்போ பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்குங்கிறாங்களையா, இந்த சொத்துக்களாக இவருக்குன்னு அடித்த வாரிசு அப்படிங்கலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இல்லை அக்கா பையன் இருக்கிறதாவும் அவர் பத்துக்கு போகிறதாவும் தகவல் வந்துச்சு. இல்லை ஒருவேளை சொத்தை முடக்கிறதுக்கா இல்லை வேற தான் கைப்பற்றுவதாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சார் ஒன்று புரிஞ்சுங்க சார். இவங்க இன்னமும் இந்த ஆதி காலத்திலேயே வந்து இந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொடுக்குறது இந்த இதெல்லாம் வந்து மலையேறி போச்சு. அக்கா பையன் தானே, இவர் சொத்துன்னு இவர் பேர்லேயே இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டு பேரில் தானே இருக்கும். இப்போ அந்த ட்ரஸ்டீஸ் யார்? அந்த ட்ரஸ்டீஸ் யார்? எப்படி சொந்த பந்தம் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. ஒரு 7 பேர் கொண்ட குழு, 10 பேர் கொண்ட குழுன்னு இருப்பாங்க. அதில் 10 பேர் கொண்ட குழுவில் இந்த பக்த சிரத்தைகள் பெண்கள் எல்லோரும் இருப்பாங்க. இவங்க பார்த்து முடிவு பண்ணுறது தானே. அக்கா பையன் வந்து வீடியோ வெளியிட்டாருன்னா சொத்து பூரா இவருக்கு வந்துடுமா என்ன? இதென்னா நித்தி சொந்தமாக சம்பாதிச்ச மக்களோட பணம், எங்கெங்கே இருந்தோ கொண்டு வந்து இவர் மேலே நம்பிக்கையை வச்சு கொடுத்த காசு. அதை எப்படி யூஸ் பண்ணார், எதுக்கு யூஸ் பண்ணாங்க, என்ன ஏதுங்க ஒன்றுமே புரியாமல் போச்சு. தேவையில்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு சாமியாருங்கிறவங்க மக்கள்கிட்ட பல கான்ட்ரவர்சிக்குள்ளாவா சார்? ஒரு கான்ட்ரவர்சிக்கு எந்த சாமியாருமே இல்லாமல் இருந்திருக்காங்களா என்ன? விவேகானந்தருமே விமர்சனத்தில் தான் உள்ளானார். ஆனால் இன்றைக்கி வந்து விவேகானந்தர் வந்து இளைஞர் எழுச்சி நாளில் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலையா? ஒரு உத்வேகமாக இருக்கு இல்லையா? இன்னும் பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இல்லையா? இப்போ அவங்களாம் யார்? நபிகள் நாயகமும் கான்ட்ரவர்சிக்குள்ளானார், இயேசுநாதர் கான்ட்ரவர்சிக்குள்ளே உள்ளானார். அவங்களாம் எல்லாருமே ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கல்ல. இங்கே கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னா பயந்து போகிறவன் என்ன சாமியார்? எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவாக இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஊரை ஏமாற்றி இதுக்கு வந்து நமக்கு கான்ட்ரவர்சி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சாமியாராக பார்க்குறோம்மா, யாராவது சாமியாரை பார்க்குறோம், ஒரு காமெடி பீஸாக தான் பார்த்துச்சிருக்கிறோம். நியாயமாக பார்த்தா இவர் வந்து ஒரு நல்ல சாமியார்களுக்கு வந்து ஒரு களங்கம், ஒரு 1ஆம் நம்பர் களங்கம். சரி, ஒருவேளை வந்து தான் சார் இறந்துட்டதா இவரே அறிக்கை விட்டு இந்த சிவாஜி படத்தில் பப்ளிசிட்டி பண்ணுற ஆள் தானே இவர். சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் நான் தான் சிவாஜி இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அப்போல்லாம் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை சார். அவர் உடம்பு சரியில்லை உண்மை. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, அவர் உடம்பு சரியில்லைங்கிறதையும் தாண்டி இந்த உலகத்தில் இயற்கையை தாண்டி இந்த எங்கேயும் எதுவுமே நீங்கள் எதுவும் பண்ண முடியாது சார். இப்போ 200 வருஷம் வாழ மாட்டாரா சார்? சார் மனிதனுடைய லைஃப் சைக்கிளே 120 வருஷம் அப்படிங்கிறது வந்து இயற்கை எழுத்த விதி அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏவோட லைஃப் ஸ்பேனே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்கலையும் ப்ரூவன். அதே மாதிரி சித்தர்கள் எழுதின அந்த வாக்குலையும் அதனால தான் வந்து அந்த 120 வருடம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை வந்து சொல்கிறாங்க. மொத்தத்துக்கே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இத்தனை சைக்கிள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 120 வருட ஆயுட்காலத்திலேயே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வரைக்கும் வாழ்ந்த ஹையஸ்ட்டு அந்த அதிக வயது உள்ள மனிதன் 120 தாண்டியும் வாழலை. அப்படி இருக்கும்போது 200 வருஷம் வரையில் எப்படி வாழுவேன்? போக சித்தர் 2000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார், 3000 வருஷம் வாழ்ந்தாருங்க இல்லையா? அது வந்து இப்போ நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்கன்னா பூத உடல் அப்படிங்கிறது மறைஞ்சிருச்சு, ஆனால் காத்தோட காத்தா வாழ்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் 200 வருஷம் எப்படி ஃபிசிக்கலாக வாழ்வாருங்கிறீங்களா? அவரும் காத்தோட காத்தா வாழ போகிறாரோ? காத்தோட காத்தா நீங்களும் வாழ்வீங்க, நானும் வாழ்வேன் சார். நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அந்த நல்ல காற்றுல வாழ போகிறீங்க. நான் அந்த கெட்டது பண்ணால் நான் கெட்ட காற்றுல வாழ போகிறேன். ஆமத்துக்கு ஏதோ ஒரு காற்றுக்குள்ளே தான் நம்ம வாழ்வோம். இந்த உலகத்தில் 2 உறவு தான் சார் கடைசி வரைக்கும் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ரீஇன்கார்னேஷன் ஒரு பாயிண்ட்டு, அதை எப்படி சொல்கிறீங்க? முன்ஜென்மம், இதுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்மம், உங்கள் கர்ம வினை இவ்வளோ பேசுகிறோம்ல. சிம்பிளாக ஒரு விஷயம் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆதி காலத்துலேருந்து இது வரைக்கும் அந்த உலகத்தில் ஒழுகு தொடர்பில் இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த மூச்சு காற்று மட்டும்தான். மனிதன் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் இது உள்ளே போகும், வெளியில் வரும். இது மட்டும்தான் கம்யூனிகேஷன் மீடியம். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் உங்கள் மூச்சு காற்று உங்கள் மூக்கில் என்றைக்கு வெளியில் போதோ நீங்கள் அடுத்த ஒரு பாடிக்கு போகிறீங்க. அடுத்த பாடிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வரேன். இந்த தொப்புள் கொடின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு மனித உடம்புல இருந்து ஒருத்தர் பிறக்கிறா இல்லையா? இந்த தாய்க்கும் மகனுக்குள்ள அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கு இல்லையா? அவன் ஒரு தொப்புள் கொடி, அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணது அந்த தொப்புள் கொடி. இப்படி இருந்து தான் ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒருத்தர் பிறக்கிறான். ஸோ இந்த 2 வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய புனர்ஜென்மம், இந்த அடுத்து வரப்போகிற ஜென்மம் அப்படிங்கிற அந்த லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டரே. இது 2 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த புனர்ஜென்மம் அதுங்கிற சயின்டிஃபிக்கல் ப்ரூவ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மண்டையில் சும்மா ஏற்றி வச்சுட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். இது 2 தான் இன்னமும் நேச்சுரலாக சஸ்டைனபுளாக இருக்குது. இந்த ப்ராசஸ் மாறிச்சுன்னா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி 200 வருஷம் வாழுவேன், 300 வருஷம் வாழுவேன்னு சொல்லி ப்ரூடாக விட்டு தெரியணும்.
ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். நித்யானந்தா இருக்காரா இல்லையா? அவர் காத்தோட காத்தாயிட்டார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.